எங்க என் குடும்பத்துல தான் ரட்சிப்பில்லை, நான் மட்டும்தானே ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். நீங்க ரட்சிக்கப்பட்டீங்கல்ல, அப்ப குடும்பமே ரட்சிக்கப்பட போகுதுன்னு அர்த்தம். அதுதான் இந்த வாக்கு தத்துவம். நீங்க எதை விசுவாசிங்க? என் குடும்பம் ரட்சிக்கப்படும், எல்லாரும் இயேசு விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ளுவாங்க, எனக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். இதை சொல்லி நீங்க ஜெபிச்சு பாருங்க, அந்த மாற்றம் வரும். நான் ரட்சிக்கப்பட்ட உடனே என் குடும்பம் ரட்சிக்கப்படணுமே என்ற ஒரு ஆத்திரம் வந்தாரு. பக்தியுள்ள குடும்பம். என்னுடைய பாட்டி, என்னுடைய தாய், தகப்பன் பக்தியா தெய்வத்தை வணங்குறவங்க. ஆனா மெய்யான ஆண்டவர் அறிந்து ரட்சிக்கப்படணுமே. நான் இந்த வசனத்தை வைத்துதான் ஜெபிக்க ஆரம்பிச்சேன். ஆண்டவரை நாம விசுவாசிக்கிறேன், அதனால என் குடும்பம் ரட்சிக்கப்படும். என் தாயார், என் தகப்பனார், என்னுடைய பாட்டி, என் சகோதரங்க எல்லாரும் ரட்சிக்கப்படணும். அதை வைத்து தொடர்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தேன், துதிக்க ஆரம்பித்தேன். ஆண்டவர் பாருங்களேன், என் தாயரை ரட்சித்தார், தகப்பனாரை ரட்சித்தார், பாட்டியை கூட ரட்சித்தார். குடும்பமே ஒரு பெரிய சந்தோஷம், ரட்சிப்பின் சந்தோஷம்.